வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சார்ஜ் நம்மளுக்கு வேலைக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த கலெக்டருக்கு முன்னாடி எனக்கு அந்த யோசனை வரல. வந்துடும் அவசரப்பட்டு கழட்டியாச்சு. கலெக்டருக்கு அப்புறம் தான் சரி வீடியோ எடுத்து போடுவோம் அப்படிங்கிற யோசனை வந்துச்சு. ஆனால் இதில் பேர் வந்து அப்பா லாலாகுன்னு எதுவும் போட்டிருக்கு. அதாவது அழகாக தான் இருக்கணும். ஏன் நம்ம பார்க்கும்போது அப்படி தான் எழுதியிருக்கேண்ணா. ஆமாம், ABALAGU. ஆமாம், அப்போ அழகாக இருக்குமோ அப்படியே தெரில. ஓகே, ஆனால் இந்த பேர்லேருந்து வந்திருக்கு. கீழே எதுவும் நம்பர் எழுதியிருக்காங்க. இந்த சார்ஜரு இதில் எதுவும் எழுதியிருக்காங்க பார்ப்போம். இதில் வந்து எதுவும் எழுத காணோம். அவன் அந்த வோல்ட்டு மட்டும் 67 வோல்ட் இருக்குது இந்த சார்ஜர் உள்ளது. ஆனால் இந்த சார்ஜரில் வந்து இப்போ கழட்டி பார்த்தேன். ஆனால் என்னென்ன ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. சரிங்களா, இதில் என்னென்ன மாற்றிருக்காங்கன்னா, இந்த ஐசி மாற்றிருக்காங்க, இந்த ஐசி மாற்றிருக்காங்க. வேறு இந்த இங்கே பெரிய காயில் வருது பார்த்தீங்களா, இந்த காயிலையும் மாற்றிருக்காங்க. எடுத்துகிட்டு அதே காயில் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஐசி புதுசாக போட்டிருப்பாங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு அதே தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது வேலை பார்த்துட்டு நம்மள்ட்ட வேலைக்கு வந்திருக்கு. சரிங்களா, இந்த 2 ஐசியும் புதுசாக போட்டிருக்காங்க. இது பழசை எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதுவும் வேலை பார்த்துருக்காங்க. இதையும் கழட்டிட்டு தான் புதுசாக தான் போட்டிருக்காங்க. இந்த இதையும் புதுசு. அதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. இதெல்லாம் வந்து வேலை பார்த்து பிசுலாக இருக்குது தெரியுது நம்மளுக்கு. இது வந்து அந்த கம்பியில் லென்த் இருக்கிறதே தெரியுது. எல்லாம் மாற்றிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் மாற்றுற மாதிரி தெரியல. ஆனால் ஏதோ பார்த்து வேலை பார்த்துருக்காங்க. ஓகே, நான் பார்த்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறக்காண்டி நம்மள்கிட்ட வந்துருக்குது இப்போ சார்ஜரு. எத்தனை இடத்துல கை மாறிட்டு வந்துச்சுன்னு தெரியலை. வயர்லாம் போட்டு எல்லாம் நல்லா ஒயிட் டேக் போட்டு நல்லா கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, நம்மளும் இதை கொடுத்து பார்ப்போம். என்ன கண்டிஷனில் இருக்குது என்னான்னு தெரியலை. கொடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும்ல. கரண்டில் கொடுத்து பார்ப்போம். கரண்டில் சொருவியாச்சு. கரண்டில் சொருன உடனே மெயின் லைட் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் 4 லைட்டுமே என்னென்னா மாறி மாறி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இல்லை, 4 லைட்டுமே மாறி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 2வது லைட் எரியணும். 2வது லைட் எரிஞ்சால் தான் நம்மளுக்கு அவுட்புட்டு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ 2வது லைட்டு வேலை செய்யலை. திரும்ப நான் பிடிங்கிட்டு போட்டு பார்ப்போம். பிடிங்கிட்டேன். மெயின் லைட் ஆன் ஆச்சு. அந்த 4 லைட்டு மாறி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை திரும்ப கரண்டில் கொடுத்துட்டேன். மெயின் லைட் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் கீழே இருக்க 4 லைட்டு மட்டும் மாறி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே, இதே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்களால முடிஞ்சு அவங்க ட்ரை பண்ணி போட்டாங்க. நம்மளால் முடிஞ்சது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வாங்கினா. ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ஒரு சார்ஜ் வந்துருச்சு. அப்புறம் வேறு வேலை அந்த நாள் அப்படியே போட்டாச்சு. இன்றைக்கி தான் அந்த சார்ஜர் வேலை பார்த்துருக்கோம். அந்த சார்ஜர் பேர் வந்து அந்த ஏபி அலகு ப்ளக்கு. நம்ம அன்றைக்கி இது ஆமாம், ஏபி அலகு. இந்த சார்ஜர் தெரியலையோ? இப்போ தெரியுதா? இதே சார்ஜரு இப்போ நேற்று வந்து நம்மள்ட்ட வேலைக்கு வந்துருந்துச்சு. நேற்று இதை கொஞ்சோண்டு எடுத்துருந்தோம். அப்புறம் நேற்று வேறு வேலை இருந்தனால இதை வச்சுட்டு அப்புறம் வேறு வேலை பார்த்துட்டு இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வண்டியில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள்ட்ட வண்டி இல்லாதனால கம்பெனியில் ஒரு வண்டி இருந்துச்சு. அதனால் கம்பெனியில் வந்து இந்த வண்டியை சார்ஜ் போட்டிருக்கோம். இந்த பெரிய பின்னுக்கு உள்ளது அதான் அந்த சார்ஜரு ஏறிக்கிட்டு இருக்கா. நம்மளுக்கு 75% ஏறிக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு ஃபேனு ஓடிக்கிட்டு இருக்குது தெரியுதா. ஆனால் இந்த வேலையும் கூட இழுத்துருச்சு. இதில் வந்து நேற்று அரை நாள் இதே வேலையை பார்த்தேன். ஒன்றுனா சின்னதாக ஜாமெலாம் நிறையா போயிருந்துச்சு. இப்போ நான் இங்கே கம்பெனியில் இருக்கேன். இதை கடைக்கு கொண்டு போய்ட்டு இதில் எது போயிருக்குங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு சார்ஜரு ஏறிக்கிட்டு இருக்குது. ஆனால் இது வந்து வெளியில் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு நம்மள்ட்ட வந்தது இந்த சார்ஜரு. ஆனால் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியுது அவுட்புட் வேலை செய்யுது. 3வது லைட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு ஃபேனு ரன்னிங்கை ஓடிக்கிட்டு இருக்குது. வண்டி வந்து ஆம்பியர் கம்பெனி. சரிங்களா, நம்ம அந்த பெரிய பின்னுக்குள்ளது, நம்ம லேட்டஸ்ட் பின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பின்னுக்குள்ளது சார்ஜரு ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இதில் வேலை செய்யறதுனால அதெல்லாம் கழட்டி பார்த்து அதெல்லாம் செட் பண்ணி பார்த்து அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதையும் கழட்டி பார்த்து எல்லாமே செட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.